மத்திய கிழக்கு நாடுகள்ல பெரும் போர் வெடிச்சிருக்கிற சூழல்ல ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கான ஆயுதத்தை இந்தியா வாங்க முடிவு செய்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை ஈரானுக்கு எதிராக இப்போ திரும்பி இருக்கிற நிலையில ஆயுதம் வாங்கும் முடிவு பேசு பொருளாகி இருக்கு. இந்தியா மீது தாக்குதல் நடத்தப்படுமா என்ற கேள்வியையும் எழுப்பி இருக்கு. ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொலைக்கு பழிவாங்க ஈரான் வெறிகுண்டு தாக்கி வருது. இஸ்ரேல், சவுதி, துபாய், சிப்ரஸ் என சுத்தி இருக்கிற 10க்கும் மேற்பட்ட நாடுகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருது. அதை தாக்கு பிடிக்க முடியாம ஒரு சில இடங்கள்ல இருந்து தன் படைகளை அமெரிக்கா பின்வாங்கிட்டு வருது. இந்த போர் பதற்றத்துக்கு நடுவுல ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்பான S-400 வாங்க இந்தியா முடிவு செய்திருக்கிறதா பாதுகாப்பு அமைச்சக வட்டாரங்கள்ல பேசப்படுது. ஏற்கனவே இந்தியா கிட்ட 3 S-400 சிஸ்டம்ஸ் இருக்கு. இன்னும் 2 S-400களை இந்த வருஷம் ரஷ்யா கொடுக்க இருக்கு. இந்த நிலையில கூடுதலா 5 ஆர்டர் செய்யப்பட உள்ளதா. இந்தியாவின் கிழக்கு மேற்கு எல்லை பகுதிகளில் இவை நிலைநிறுத்தப்பட இருக்கா. ரஷ்யாவின் S-400 அமைப்பு ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவுக்கு பெரிய உதவியா இருந்தது. பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அழிச்சது. ஈரான் போர் சூடுபிடிச்சு இருக்க நிலையில இந்த ஆயுதங்கள் வாங்கப்பட இருக்கு. இதுவரை அணிசேரா நாடுகள் என்று இருந்த இந்திய வெளியுறவு கொள்கை இப்போ சமரசம் செய்யப்பட்டிருக்கு. வெளிப்படையான இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கு. இதனால வரும் காலங்களில் புதிய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறதா அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க.